வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் உங்க மன அமைதிய கெடுத்து, உங்கள டென்ஷன் படுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு 3 வகையான மனுஷங்க கிட்ட இருந்து, நீங்க கொஞ்சம் விலகி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கை நிம்மதியா, சந்தோஷமா போய்க்கிட்டே இருக்குங்க. இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நாம ஜெயிக்கிறதுக்கோ, நம்மளுடைய மனசு அமைதியா, நிம்மதியா இருக்கிறதுக்கு, நாம மட்டும் நல்லா இருந்தா பத்தாதுங்க. நாம செய்யக்கூடிய அந்த செயல்கள விட, நம்மள சுத்தி இருக்கிற மனுஷங்களும் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் தாங்க. ஸோ அதில் உங்க கூட இருக்கிறவங்க நேர்மறையா பேசுறாங்க, நீங்க பண்ணுங்க, இது நல்லா வரும் அப்படின்னு உங்களை என்கரேஜ் பண்றாங்க அப்படின்னா, தாராளமா அவங்க கூட நீங்க பழக்கம் வச்சுக்கோங்க. அது தப்பே கிடையாதுங்க. இதுவே உங்க கூட இருக்கிற மனுஷங்க எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசுறாங்க, எதிர்மறையான எண்ணங்கள் தான் அவங்க மனசுல இருக்கு அப்படின்னா, 100% உங்க வாழ்க்கையும் எதிர்மறையாத்தான் போகும். எல்லா விஷயத்தையும் நெகட்டிவா சொல்லி சொல்லி உங்களை டீமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட 3 வகையான மனுஷங்களை உங்க வாழ்க்கையில இருந்து நீங்க தள்ளி வைக்கிறது தான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க. அதில் முதல் வகையான மனுஷங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, உங்களை எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பாத்தீங்களா? ஆனா அந்த மனுஷங்களை என்ன பண்ணாலும் திருத்தவே முடியாதுங்க. நீங்க எது செஞ்சாலும் அதுல ஏதாவது ஒரு குத்தத்தை கண்டுபிடிச்சு உங்களை குறை சொல்லி உங்க மனசை கஷ்டப்படுத்தி உங்களை அளவச்சு பார்க்கறதுல அவங்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான மனுஷங்கள்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளி வைங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க எடுக்கிற முயற்சிகள் அதை ஒரு விஷயத்தை கூட உங்களை பாராட்டவும் மாட்டாங்க. உங்களை என்கரேஜ் பண்ணி நீ பண்ணுன்னு சொல்லி எந்த இடத்துலையும் உங்களை தட்டி கொடுத்து தூக்கி விடவே மாட்டாங்க. டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. குறைகளை மட்டும்தாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எப்பயுமே உங்களுடைய திறமையை அங்கீகரிக்கவே மாட்டார்கள். இந்த வகையான மனுஷங்களை நீங்க கொஞ்சம் தள்ளி வைக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க. என்னைக்குமே உங்க வாழ்க்கையில இந்த மாதிரியான மனுஷங்களை தள்ளி வைக்கிறதுனால தான் உங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை, கௌரவம் இது எல்லாமே கிடைக்குங்க. அவங்க சொல்ற வரைக்கும் சொல்லட்டும், நம்ம அடிமைத்தனமா அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு அவங்க கொட்ட கொட்ட நீங்க குனிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு, சுயமரியாதை இருக்குங்கிறதையே நீங்க மறந்து போயிடுவீங்க. அதனால இந்த மாதிரியான மனுஷங்களை தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ ஏன்னா நம்ம கூடவே இருப்பாங்க, அவங்களையெல்லாம் தள்ளி வைக்கவே முடியாது. இருந்தாலும் அவங்கள நீங்கள் பெருசாக தள்ளி வச்சுட்டு நீ என்கிட்ட பேசாம அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஸோ உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும். ஸோ நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 2வது விதமான மனுஷங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வெற்றியை பார்த்து பொறாமப்படுறவங்க. நீங்கள் எதை பண்ணாலும் உங்களை என்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் முன்னேறும் போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சந்தோஷப்படவே மாட்டாங்க. அவங்க கிட்ட போய் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன், அவங்க முகத்தில் ஈய ஆடாதுங்க. அவ்வளோ ஒரு பொறாமை அப்படியே அவங்க கண்ணுலேயே தெரியும். அதை அவங்க நேரடியாக நீங்கள் பார்க்க முடியுங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருவேளை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா கூட உங்கள் முன்னால் சிரிச்சுக்கிட்டே வாழ்த்து சொல்கிற மாதிரி சொல்லிட்டு மற்றவங்க கிட்ட போய் என்ன சொல்லுவாங்கன்னா, இவெல்லாம் ஜெயிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏதோ லக்கில் வந்துட்டாங்க அப்படின்னு நம்மளை பற்றி ரொம்ப குறைச்சி எடை போடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்க உங்களுடைய வெற்றியை பற்றி பேசவே மாட்டாங்க. ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, தாங்கிக்க முடியாத ஆத்திரத்தில் நம்மளை பற்றி மற்றவங்க கிட்ட போய் பொறாமையில் சொல்லுவாங்க. இல்லை நம்ம கிட்டேயே நம்மளை பற்றி சொல்லுவாங்க, இது எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நக்கலாக நம்மளை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு சில வார்த்தைகளை சொல்லி பேசுவாங்க. இன்னும் சில பேர் நம்ம ஜெயிச்சிட்டோன்னு போய் சொன்னோம்னா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அந்த மாதிரியான மனுஷங்களும் இருக்கிறாங்க. இவங்களும் பொறாமப்படுற மனுஷங்க தான். இந்த மாதிரியான மனுஷங்க கிட்ட இருந்தலாம் தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்க விலகி இருக்கிறது தான் நல்லதுங்க. இவங்க கூட இருக்கிற வரைக்கும் நீங்க சந்தோஷமா இருக்கவே முடியாதுங்க. நீங்க ஜெயிக்கிற உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அவங்க உங்களை பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் உங்களுடைய வளர்ச்சிக்கு நல்லதுங்க. இவங்களுடைய உறவை எந்த அளவுக்கு நீங்க குறைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க உயர்ந்த இடத்துக்கு போவீங்க. 3வது வகையான மனுஷங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள பற்றியே எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்கிற மனுஷங்க. இவங்க உங்களுடைய பிரச்சனையை பற்றி காது கொடுத்து கேட்க மாட்டாங்க.
உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை பற்றி கேட்கணும், அதுக்கு சொல்யூஷன் சொல்லணும். இந்த மாதிரி எந்த ரிஸ்கையும் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களை தேடி வருவாங்க. அவங்க தேவை முடிஞ்சு போச்சு அப்படின்னா போய்கிட்டே இருப்பாங்க. தேவை இருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட வந்து நடிச்சு உறவாடி அவங்களுடைய தேவைகள் அத்தனையும் பூர்த்தி பண்ணதுக்கப்புறம் பாய் கூட சொல்ல மாட்டாங்க. நீங்கள் யாரும் அவங்க யாரோன்னு சொல்லி போய்கிட்டே இருப்பாங்க. இவங்க என்னைக்குமே என்ன சொல்கிறது, ஒரு சுயநலவாதி மாதிரி அவங்கள பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. இவங்களுடைய சுயநலமான அந்த கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னைக்குமே நேர்மறையான சிந்தனைகளை எண்ணத்தை கொடுக்கவே கொடுக்காதுங்க. எப்பயுமே அது நெகட்டிவான ஒரு விஷயத்தை தான் நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நேரம் ஒதுக்காத ஒரு சில மனுஷங்க கிட்ட நீங்கள் நேரம் ஒதுக்கி பேசணும்னு அவசியமே கிடையாதுங்க. உங்கள் வெற்றியை பார்த்து சிரிக்காத, உங்களுக்காக என்கரேஜ் பண்ணாத, உங்களை பார்த்து பொறாமப்பட்டு எப்போ பார்த்தாலும் உங்களை குறை சொல்லிக்கிட்டே இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கு நீங்கள் ஏன் நேரம் ஒதுக்கணும்? யோசிச்சு பாருங்க. அவங்க உங்களை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க, உங்களை பற்றி பேசக்கூட மாட்டாங்க. நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்தீங்கன்னா அவங்களே வாழ்க்கையில் அவங்க அப்படியே நெஞ்செலாம் படபடன்னு அடித்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போயிடும். அந்த மாதிரியெல்லாம் பொறாமப்படுற மனுஷங்களுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்குங்க. இதை 100% நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 வகையான மனுஷங்களை தயவு செஞ்சு நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது தான் நல்லது. ஸோ இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, உங்கள் மனசுக்கு கஷ்டமாகவே இருந்தாலும் இவங்களையெல்லாம் என்னால் இக்னோர் பண்ணவே முடியாதுங்க அப்படின்னு தோணலாம். ஆனால் இந்த மாதிரியான மனுஷங்களை நீங்கள் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக அமைதியாக இருக்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த வழியாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை மதித்து ஆதரவு கொடுக்குற அவங்களுக்காக நீங்கள் எதை வேணாலும் செய்யுங்க. உங்களை மதிக்கிறவங்கள நீங்கள் மதிங்க. ஆனால் உங்களை மதிக்காத விட்டுட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, தயவு செஞ்சு அவங்கள மதிக்கணும்னு அவசியமே கிடையாது. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாதுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.